இங்க ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் போற வர எல்லார்கிட்டயுமே பிச்சை கேட்கிறாரு. ஆனா யாருமே அவரை கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்ப இவரை பார்த்த ஒரு லேடி இவருக்கு 500 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்குறாங்க. இவர் உடனே எதுக்காக எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு. அவங்களும் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா எவ்வளவு காசு இருக்குன்றத எண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவருடைய கப்ல ஒரு டைமண்ட் ரிங் இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்ததுமே அவருக்கு இது அந்த லேடிதுன்றது புரிஞ்சு போயிடுது. அதனால ரோடா அவங்கள தேடி அலையிறாரு. ஒரு வழியா கடைசியா அவங்கள கண்டுபிடிச்சிடறாரு. அவங்க கிட்ட அந்த ரிங்கை கொடுக்க அவங்களும் இதை வித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வந்திருக்குமே, எதுக்காக எனக்கு திரும்ப எடுத்துட்டு வந்து கொடுக்க நினைச்சீங்கன்னு கேட்க இவரும் நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும்னு ஒரு நல்ல மனுஷி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இவரை பத்தியும் நடந்த இந்த விஷயத்தை பத்தியும் நெட்ல போடுறாங்க. இதை பார்த்த எக்கச்சக்கமான மக்கள் இவருக்கு காசை டொனேட் பண்றாங்க. அந்த டொனேட் பண்ண காசை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் இந்த லேடி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே மொத்தமா மாறிடுது. இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பிச்சைக்காரங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல கண்டுக்காம போயிடுவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.